ஹாய் வணக்கம் வெல்கம். நான் ஒரு ஏபி மேனோன். இப்போ சுருக்குள்ள தள்ளுறோம். காலைல கவலை மீன் ஒரு சுண்டு போகிறோம். அழகா பற்றி அள்ளி நிலாவும் தெரியுது, சூரியனும் தெரியுது. அழகான வியூ, அற்புதமான வியூ. இப்போ நம்ம அன்னம் போட்டு தான் வருது. அன்னம் போட்டில் ஆளை பாருங்க, 10 பேர் இருக்கிறாங்க. செய்யறதுலாம் எண்ணி பாருங்க. சில பேர் 10 பண்ணுவான். நம்ம மொத்தமே 10 பேர் நான் தள்ளுறோம். ஒரு சுருக்குள்ள தள்ளணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் இருந்தால் சூப்பராக இருக்கும். அவங்க 25 பேர் தள்ளுறாங்க மினி வேலை. இவங்கள மாதிரி ஆளுங்க நம்ம மனமாக மீன் பிடிப்போம். மனமாக எப்படி மனமாக மீன் பிடிப்போம். நாங்கள் பிடிக்கிற மீன் அவங்க பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். நாங்கள் பிடிக்கிறத தான் அவங்களும் மீன் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த சொல்லிடுறது ஒன்று பிடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எங்களோட 5000 10,000 அதிகம் ஆகிக்கிறாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சா தான் ஏதாவது கிடைக்கும். இல்லைனா ஒரு நாளைக்கு 10,000 8,000 வச்சா ஒன்றுமே கிடைக்காது. அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா கும்பலாக இருக்குல்ல, கும்பலாக பேசின்னு கொண்டுக்குன்னு நாங்கள் பாருங்க ஆளை பாருங்க ஆளே கிடையாது. அப்படியே ஆனால் அந்த மாதிரி போகிறோம். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் மீன் கிடைக்கும் நம்பிக்கை தான் போகிறோம். இன்ஜின் பிடிக்கிற பேர் அண்ணாமலை. அவர் தான் இந்த கூட்டோட ஓனர். ஒரு பேர் தான் இந்த கூட்டில் பூத்து அண்ணாமலைன்னு. இப்போ கவலை மீன் வலை வச்சிட்டோம். அதை வச்சு வலை கிளப்பிட்டு இருக்கோம். அந்த கேள்வி கேட்குறேங்க, எதுக்குண்ணா நீ ஏன் வீடியோ எடுக்கிற? வலை கிளப்பி வலை இல்லை, நீ வீடியோ எடுத்து நிறைய சொல்லி கேட்குறாங்க. அது ஓனர் தான் கேட்குறாரு, அண்ணாமலை தான் கேட்குறாரு. நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் கொஞ்சம் கேட்பார், அதனால் மியூட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வலையில் கவலை இருக்குது. சொல்லிக்கிறது இல்லை, ஒரு ஒரு 10 பாக்ஸ் அளவுக்கு இருக்குது. அந்த பூட்டில் வலை கிளப்புறாங்க. நாங்கள் எங்கள் சர்வாக கிளப்பு கொண்டே வலையெல்லாம் கிளப்பிட்டேன். இப்போ வலையில் பார்த்தீங்களா சொரி செல்லி ஃபிஷ். அது ரொம்ப ரொம்ப மோசமானது. கையெல்லாம் கண்ணில் பட்டாலாம் ஓவராயிரியும், கண்ணில் பயமாக வலிக்கும். அவரே கிளப்போம். அப்படியே நோஞ்ச மாதிரி ஏதோ எங்களால் முடிஞ்சளவுக்கு வலையை கிளப்பெடுத்து. ஆனால் எங்கள் ஓனர் தான் சொல்லி நேர்பார், நம்மளாம் 10 பேர் இருந்தாலும் 20 பேர் சமந்தா, 20 பேர் சமந்தா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மாதத்தை ஏற்றிட்டு போகிறோம். ஓகே, வேலை கவலைக்கு வேலை கிளப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாடுனா ஓகே சமாளிச்சிடலாம், 2 பாடுனா கூட ஓகே சமாளிச்சிடலாம். ஆனால் 3 பாடுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நாங்கள் ஒரு ஒரு 3-5 டேஸாக நாங்கள் ஒரு பாடு தான் அழைச்சிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஆளில் ரொம்ப ஆள் போட்ட பிறையால் அழைச்சிட்ருக்கோம். சரி, இப்போ வரல. உங்களுக்கு கவலை தெரியும்னு நினைக்கிறேன். சரியா தெரியும், சரியா வரும். கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஏதோ ஒரு வாட்டும் நம்ம வாலை கழிக்கிட்டு இருக்கோம். நானும் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கவலை ஓட்டு போகிறாங்க கும்பலா. நாங்கள் கும்பலாக அங்கே சுற்றுவோம். ஐயோ ஏன் நம்ம கத்துவோம். அவங்க மாதிரி சுற்றி வரும். சில திரும்ப இன்னும் கிளியராக வரும். நம்மக்கிட்ட ஐஃபோன் இல்லை, ஒரு மீன் ஓட்டு ஓட்டு பாருங்க. அது வாட்டுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வேற நம்ம பிடிச்சிடறாங்களே, அது மாதிரி அது நினைக்கிறேன். ஒரு முறை கவலை வருது பாருங்க. சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா தெரியலன்னா சரியா தெரியாதான். ஏன்னா அது மாதிரி செல்லு. ஓகே, சரியா தெரியலன்னா உங்களோட ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு பாருங்க. 180 2K 4K வச்சு பாருங்க, தெரியும். அப்பவும் தெரியாது, ஏன்னா நான் 60 கேமரா அது மாதிரி செல்லு. ஆனால் என் கம்மில் நல்லா தெரியுது. ஓகே ஓகே, என்ன சொல்கிறது தெரியாமல் ஓகே சொல்லுங்கிறேன். அந்த நேரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது நான் தான் கேப் போட்டு சூப்பராக இருப்போம். அண்ணாமலை காலை இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 200 300 கிடைக்கும். மலை கிளப்பிட்டு மீன் போட்டு ஏற்றிட்டு ஹோட்டலில் விட்டோம் மீன் விற்கிறதுக்கு. நல்ல வாட்டில் மீன் வைக்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம ஊரில் மீன் எடுத்துக்கணும், நீ நல்ல வாட்டில் மீன் வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, எங்கள் பாடிலாம் செத்து போச்சு. மதியம் 1 2 ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு பார்த்தா என்னன்னு தெரியல. வணக்கம்.